ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தீபாவளி எண்ணெய் காய்ச்சறது தான் நான் போடுறேன். இப்போது தீபாவளி எண்ணெய்க்கு நான் வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் காய்ச்சி தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். நல்லெண்ணெயோட என்னென்ன போடணுன்னா மிளகு, ஜீரகம், கொஞ்சம் ஓமம், மஞ்சள் பொடி வேணாலும் போடலாம். மஞ்சள் கிழங்கு போட்டாக்கா நல்லாயிருக்கும். மஞ்சள் கிழங்கு போட்டால் ஒன்றும் அதில் மிக்ஸ் ஆகாதைக்கு இருக்கும். அது கொஞ்சம் அதனுடைய இது மட்டும் இறங்கும். இந்த மாதிரி அடுப்பு தொடச்சி நல்லா கோலம்லாம் போட்டுட்டு ராத்திரியே காய்ச்சி வச்சுவிடணும். அப்போ தான் காத்தால் கொஞ்சம் குளிர் இதாக இருக்கும், சுட சுட இல்லாமல் இருக்கும். ஸோ நாங்கள் 4 பேர், ஜாஸ்தி எண்ணெய் தேய்ச்சிக்கிறவா இல்லை. அதனால் நான் ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் காய ஆரம்பிக்கணும். அடுப்பு எரியிறது சின்னதாக வச்சுருக்கேன். கொஞ்சம் காய ஆரம்பித்தப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் போடணும். இந்த மருந்து, இதெல்லாம் மெடிசின் ரொம்ப நல்லது. இதை போட்டு தேய்ச்சி நம்ம குளிக்கணும். காத்தால் இதை நலுங்கு விட்டு சந்தனம் குங்குமம் வச்சு விட்டு ராம கல்யாணம் பாடி, சீதா கல்யாணம் பாடி, இந்த மாதிரி ஒரு மணை போட்டு மணையில் உட்காத்தி வச்சு எல்லாருக்கும், சின்ன வாழ்லேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் இந்த நல்லெண்ணெயை வச்சு தேய்ச்சி விட்டு, அப்புறம் கங்கை வாட்டர், உங்கள்கிட்ட கங்கா ஜலம் இருந்ததுன்னா எல்லோரும் குளிக்கும் போதும் அதில் வந்து ஒரு ட்ராப் ஊற்றி குடிக்கலாம். வெந்நீரில் தான் நாளைக்கு குளிக்கணும். நாளைக்கு ஸ்பெஷலி வெந்நீரில் தான் கங்கா மாதா வரதா ஐதீகம். ஸோ வெந்நீரில் காத்தால் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிண்டு, சீயக்காவோ ஷாம்புவோ ஏதோ ஒன்று நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கிறீங்களோ தேய்ச்சிக்கணும். ஆனால் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். லேடிஸ்க்கு எண்ணெய் வச்சு விட்றதே காலில் நலங்கிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு இந்த நல்லெண்ணெய் எடுத்து, இந்த காய்ச்சின எண்ணெய் எடுத்து 5 புள்ளி, 5 பத்தினி தெய்வங்களை நினச்சி 5 புள்ளி கீழே பூமாதேவிக்கு வச்சுட்டு அவளுக்கு கொடுக்குறதா நம்ம சமர்ப்பிச்சுட்டு, அதுக்கப்புறமா பொன் குழந்தைகளுக்கு வச்சு விடணும் எண்ணெய். ஆண்களுக்கெல்லாம் 7 சப்த ரிஷிகளை மனசில் வச்சுட்டு அவளுக்கு சமர்ப்பிக்கிறதா கீழே 7 புள்ளி வச்சு நம்ம அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடணும். இப்போ எண்ணெய் லைட்டாக காய ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம வந்து இதை போடுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த மிளகு வெடிக்கும். அதனால் டக்குன்னு போட்டுவிட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், காஞ்சிடுது எண்ணெய். ரொம்ப பற்றிக்க காயணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஜஸ்ட்டு காஞ்சா போகிறோம். இந்த மிளகு போட்டதுக்கப்புறம் அடுப்பு எரிஞ்சதுன்னா வந்து மிளகு பட்டுன்னு வெடிக்கும். ஸோ அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். இது அப்படியே ஊறிண்டு இருக்கும். ஆரியும் போகும், அப்படியே ஊறிண்டு இருக்கும். இதை பெருமாள்கிட்ட கொண்டு போய் வச்சுருவேன். இப்போது இது அதுக்கப்புறம் மருந்து கலர போகிறேன். அடுத்தது எண்ணெய் காய்ச்சியாச்சு. இப்போ அடுத்தது மருந்து கலர போகிறேன். மருந்துக்கு நான் வந்து இந்த பேக்கெட் தான் வாங்கிட்டுருக்கேன். இது 50 கிராம் பேக்கெட் தான் வாங்கிட்டுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம், கருப்பட்டி வேணாலும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஜாகரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம வெல்லம் கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வெல்லம் நிறையா யூஸ் பண்ணாக்கா இந்த மருந்தோட இந்த காரத்தன்மை கம்மியாயிடும். அதனால் இது 3மே சேர்த்து தான் போட்டு வெல்லத்தை போட்டு ஜலத்தை ஊற்றி நல்லெண்ணெய் முதல்ல ஊற்றணும். ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் போட்டு வெல்லம் மூழ்கிற அளவுக்கு ஜலத்தை ஊற்றி இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றின்னு இருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நெய்யெல்லாம் உருகினதுக்கப்புறம், நல்லெண்ணெய் நெய் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 பங்கு நல்லெண்ணெய்னா 2 பங்கு நெய் விட்டு பண்ணிக்கணும். இப்போ நான் 150 கிராம் இந்த இது போட போகிறேன். அதுக்கு நான் மொத்தமாகவே வந்து ஒரு 50 கிராம் தான் நான் வந்து வெல்லம் சேர்க்க போகிறேன். வெல்லம் வந்து நிறையா சேர்க்க வேண்டாம். அப்புறமா கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு கிளறி முடித்ததுக்கப்புறம் மருந்து நன்னா சுருண்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு தேன், ஒரு டீஸ்பூன் தேன் ஊற்றி கிளறி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த தேன் ஊற்றணும். சரியா? இப்போ வந்து நான் வந்து நெய்யும் நல்லா உருகிடுச்சு. அதில் வந்து நான் ஒரு 50 கிராம் வெல்லத்தை போடுறேன். வெள்ளை சர்க்கரையை போடுறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம். இந்த இது வேகணும், அவ்வளோதான்.
நான் பார்த்தேன்னா நிறைய இருந்தது பேக்கெட்டில், 50 கிராம் பேக்கெட்டில். ஸோ நான் 2 பேக்கெட் தான் போட்டுருக்கேன். இன்னும் ஒரு 50 கிராமும் வச்சுட்டேன். இதில் 100 கிராம்ஸ் பொடி இருக்குது, நல்லா நைஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த வெல்லம் கரையணும். இல்லை வேறு ஒன்றும் போடக்கூடாது, ஏலக்காய் பொடி இதெல்லாம் போடக்கூடாது இதில். ஏன்னா இது மருந்து, ஸ்வீட் இல்லை. அதனால் இது கொஞ்சம் கசப்பு இருக்கும், காரத்தன்மை இருக்கும். இதில் இந்த மெடிசின்ஸ்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்கும். கடலைத்திப்பிலி, அரிசி திப்பிலி, அப்புறம் வந்து ஓமம், நிறைய வெரைட்டி போட்டிருக்கா அதில். ஸோ ட்ரை ஜிஞ்சர், திப்பிலி, அஜ்வைன், கஸ்கஸ், பெப்பர், ஜீரா, அசப்படேட்டா, லவங், வசம்பு, இலைச்சி எல்லாமே இருக்குது இதில். குலாஜன், கங்காஜல், முலத்தி, இத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப மருந்து, மெடிசினல் பர்பஸ் இது. ஸோ இதை வந்து நம்ம காலங்காத்தால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பெருமாள் செவிச்சுட்டு, நான் பெருமாள் ரூமில் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மஞ்சள் குங்குமம் தடவி பெருமாள்கிட்ட வச்சுட்டேன். இந்த இப்போ எண்ணெயும் மருந்தையும் கொண்டு போய் அதையும் வச்சுருவேன் பெருமாள் ரூமில். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளித்த உடனே இதை வந்து முதல்ல பெருமாள் ரூமில் இதை எடுத்து முதல்ல மருந்து சாப்பிட்ணும். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும். வீடியோ எடுத்துகிட்டே கிளற முடியாதுங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை கிளறிட்டு இதை போட்டுட்டு மருந்தை போட்டுட்டு கிளறும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து. பாருங்க, போட்ட உடனே சட்டுன்னு ஆகிடும். தண்ணியெல்லாம் ஒன்றும் நிறையாவே ஊற்றலை. நம்ம அந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். 100 கிராம் பொடிக்கு 50 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். வெள்ளை சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பட்டி போட்டுக்கலாம். கருப்பட்டி போட்டுட்டா ரொம்ப நல்லது. கம்மியாக போட்டுக்கணும் எதாக இருந்தாலுமே. ரொம்ப ஸ்வீட்டு வரக்கூடாது. இதனுடைய அந்த மருத்துவம் வாயில் அந்த கசப்போ அந்த காரமும் காத்தால தெரியணும். அதுதான் அந்த டைஜஷனுக்கு அவ்வளோ நல்லது. பொதுவாகவே இந்த மழை காலமாக இருக்கும் தீபாவளி சமயங்கிறது. ஸோ அந்த மழை காலத்துக்கும் நமக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளி பிடிக்காது, ஜுரத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. வயிறு உப்புசம், அஜீரணம் மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இந்த லேகியம் நமக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கடைசியாக கொஞ்சோண்டு ஆஃப் பண்ணுறச்சே கொஞ்சோண்டு இது பாருங்கள், இதுக்கு ஒன்றும் தேவையே படலை. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அவ்வளோவே தான். தீபாவளி லேகியம்னு கடையில் கிடைக்கிறது, ஆனால் நான் அது வாங்க மாட்டேன். பிகாஸ் அது வந்து பெருமாளுக்கு வைக்க முடியாது. அதனால் இந்தமாரி பவுடர் வாங்கி நம்மளே கிளறி ராத்திரி பெருமாள்கிட்ட வச்சுடுறது நல்லது. இது ரொம்ப ஒன்றும் பெரிய அந்த காலம் மாதிரி இடித்து சலிச்சு இதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த காலத்தில் தான் எல்லாம் ஈஸியாக பவுடராக கிடச்சிடுறது நமக்கு. அதனால் பாருங்க ஆகிடுது. இப்படி எடுத்து இப்படி போடுற மாதிரி இருக்கணும். இது இந்த எலுப்பு சட்டியிலேயே வச்சுட்டேனாக்கா இன்னும் கொஞ்சம் இறுகிடும். அதனால் இதுக்கு மேலே நான் இது பண்ண போகிறதில்ல. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேனும் 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றப்படும். நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அது பாருங்கள் எல்லாம் கக்கின்னு வந்துடுத்து, நெய் தேவையில்லை. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேன் மட்டும் ஊற்ற போகிறேன், அவ்வளோதான். தீபாவளி பட்சணங்கள் எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கோ. இந்த தீபாவளி மருந்து அப்புறம் எண்ணெய் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுமாரி அடுப்பை தொடச்சி கோலம் போட்டு இதை காய்ச்சி ராத்திரியே பெருமாள்கிட்ட வச்சுட்டு படுத்துட்டே இல்லைன்னா காத்தால எழுந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மருந்து சாப்பிட்றது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய லௌகீக பட்டாசு வெடிக்கிறது, புது ட்ரெஸ் போட்டுக்கிறது எல்லாம் பண்ணலாம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் ரொம்ப சேஃபாக ஜாகிரதையாக வெடியெல்லாம் சுட்டுக்காமல் ஜாகிரதையாக தீபாவளி கொண்டாடுங்கோ. எல்லாருக்கும் வெரி வெரி ஹாப்பி தீபாவளி டு ஆல். Please subscribe my channel Padmavati Art Food and Life. Please share with your friends. Thank you. Bye bye.